பாடல்கள் உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த 51 பதிகங்களையும் நாங்கள் ஆழமாக பார்க்கலாம், நீண்ட விரிவுரைகளை நடாத்தலாம். அத்தனை சிறப்பு மிக்க பாடல்கள் இருக்கிறது. அந்த 51 பதிகங்களிலே சிவபுராணம் தனிச்சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. அந்த சிவபுராணத்தினுடைய உட்பொதிந்த சிறப்புகளை நாங்கள் பார்க்க வேண்டும். திருவாசகம் 658 பாடல்களை கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த 658 பாடல்களும் திருவாசகத்துக்குள்ளே உட்பொதிகிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம். சிவபுராணத்தினுடைய சிறப்பு முதல் 6 வரிகளும் வாழ்க என முடிகிறது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாண்டாள் வாழ்க என்று வாழ்க 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 என்று முடிகிறது. அடுத்த 5 வரிகளும் வெல்க என்று முடிகிறது. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாண்டாள் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. மணிவாசக பெருமான் அங்கே முதல் 6 வரிகளிலும் வாழ்க என்று பாடுகிறார். அடுத்த 5 வரிகளும் வெல்க என முடிகிறது. அடுத்த 8 வரிகளும் போற்றி என்று முடிகிறது. அந்த சிவபுராணத்தினுடைய சிறப்பை பாருங்கள். திருவாசகத்தினுடைய பாடல்களின் எண்ணிக்கையை சிவபுராணத்தில் பார்க்கிறோம். 658 என்று பார்த்திருந்தோம் அல்லமா, அதை நாங்கள் இந்த சிவபுராணத்துக்குள்ளே பார்க்கிறோம். முதல் 6 வரிகளும் வாழ்க என்று முடிகிறது. அடுத்த 5 வரிகளும் வெல்க என முடிகிறது. அடுத்த 8 வரிகளும் போற்றி என்ற ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ வாழ தொடங்குகிறார். வெல்க போற்றி என்று அந்த முடிகிறது. 6, 5, 8 என அமைந்திருக்கிறது. திருவாசகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 658. சிவபுராணத்தினுடைய முதல் 6 வரிகளும் வாழ்க என்று முடிகிறது. அடுத்த 5 வரிகளும் வெல்க என்று முடிகிறது. அடுத்த 8 வரிகளும் போற்றி என்று முடிகிறது. திருவாசகத்தினுடைய சிறப்பை பாருங்கள். மணிவாசகருடைய உயர்ந்த திருவாசகத்துக்குள்ளே சிவபுராணம் துணை சிறப்பாக இருக்கிறது. மணிவாசகருடைய இந்த சிவபுராணத்திலே 3வது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுன்று வீடிட்டேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுன்று வீடிட்டேன் என்று அந்த சிவபுராணத்திலே 32வது வரியிலே அவர் பாடுகிறார். அங்கே 32 வயதில் முத்தியடைய போவதை சூட்சுமமாக கூறியிருக்கிறார் என்றால் மணிவாசருடைய ஞான உணர்வை பாருங்கள். மணிவாசக பெருமான் 32வது வயதிலே ஆணிமக நட்சத்திர நன்னாளிலே நடராஜ பெருமானுடைய திருவடிகள், சிவபெரும்புடைய திருவடிகளை அடைந்திருக்கிறான். அங்கே சிவபுராணத்திலே 32வது வரியிலே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுன்று வீடிட்டேன் என்று சொல்லுகிறார். 32வது வயதிலே அவர் ஆணிமகத்திலே முத்தி அடைந்திருக்கிறார். அங்கே திருவாசகத்திலே 18வது வரி அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லுகிறார். படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கிறது. அவனருளாலே அவன்தான் வணங்கி. நாங்கள் இறைவனை வழிபட வேண்டும் என்றால் கூட இறைவனுடைய அருள் இருந்தால்தான் அந்த இறைவனை எங்களால் வழிபட முடியும். இந்த இறைவனுடைய சன்னிதானத்திற்கு செல்ல போகிறோம் என்றால் அங்கு இறைவனுடைய அருள் இருக்க வேண்டும். அவனுடைய கட்டளை இருந்தால்தான் அந்த இறைவனுடைய சன்னிதானத்திற்கு செல்லுகிறோம், இறைவனை வழிபாடு செய்கிறோம். இறைவனை வழிபடுவதற்கும் இறைவனுடைய அருள் தேவை. இறைவனுடைய அருள் இருந்தால்தான் அந்த கடவுளை வழிபாடு செய்யலாம். மணிவாசகர் சொல்லுகிறான் சிவபுராணத்திலே 18வது வரியிலே அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. சிந்தை முழுதும் சிவபுராணம் தன்னை. அவன் அருளாலே, அவனுடைய அருள் இருந்தால் இறைவனை வழிபாடு செய்யலாம், இறைவனை வணங்கலாம் என்பதை அங்கே மணிவாசகர் சிவபுராணத்திலே அழகாக சொல்லி இருக்கிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம். அங்கே சிவபுராண பாடலானது சிவபெரும்பொருளுடைய அநாதி முறையான சிறப்பை சொல்லி இருக்கிறது. அங்கே சிவபெரும்பொருள் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக விளங்குகிறான். சிவபெரும்பொருள் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதோ வளர்தியோ வன்சவியோ என்று அங்கே திருவம்பாவையிலே மணிவாசகர் பாடுகிறான். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் சிவபெரும்பொருள், தொடக்கமும் முடிவும் இல்லாத சிவபெரும்பொருள். இந்த பஞ்சபூத வடிவனாக இயற்கையினுடைய அம்சமாக விளங்குகிறான் சிவபெருமான். அங்கே சிவபுராணம் சிவனது
அனாதி முறையான பழமையை சொல்லுகிறது. எல்லாம் வல்ல முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமானது அனாதி முறைமையான பழமையை விரித்துரைக்கிறது சிவபெருமானுடைய அந்த திருவாசக பாடல், மணிவாசகரால் அருளப்பட்ட திருவாசக பாடல். அந்த மணிவாசகரினாலே அருளப்பட்ட திருவாசக பாடல் மிக உயர்ந்த பாடலாக எங்களை படிப்போருடைய உள்ளத்தை உருக்குகின்ற உயர்ந்த சிந்தனை கொண்ட பாடல்களாக நாங்கள் திருவாசக பாடலை பார்க்கிறோம். அதிலே 95வது அடியான 95 அடிகள் அங்கே சிவபுராணத்திலே கலிவெண்பாக்களால் பாடப்பட்டிருக்கிறது. சிவபுராணத்தின் முதற்கண் சிவபரம்பொருகளுடைய திருவடிகளை வாழ்த்துகிறார். அங்கே இறைவனுடைய நாமத்தை சொல்லவில்லை. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. நமச்சிவாய என்றால் சிவபரம்பருடைய 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுகிறது. எங்களுடைய பாவங்களை போக்குகிற, வினைகளை போக்குகிற, எங்களிடத்திற்கு நோய்களை போக்குகிற இறைவனுடைய அருளை பெறுகிற மந்திரம் 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய என்ற மந்திரம். அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி இறைவனுடைய திருவடிகளை வாழ்க. அந்த நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கொடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, புறத்தார்க்கு செய்யோன்றன் பூங்கொழல் வெல்க என்று அங்கே பாடிக்கொண்டு போகிறார் மணிவாசக பெருமான். அங்கே நமசிவாய மந்திரத்தினுடைய சிறப்பை முதலிலே சொல்லுகிறார். சொல்லி இறைவனுடைய திருத்தாள்களை வாழ்க என்று பாடுகிறார். சிவபுராணத்தின் முதற்கண் சிவபரம்புடைய திருவடிகளை வாழ்த்துகிறார் என்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்வினுடைய இறுதி லட்சியம் இறைவனுடைய திருவடிகளை அடைதல். நாங்கள் வழிபாடு செய்கிற பொழுது இறைவனுடைய திருவடி தாள்களை இறுக பற்றுகிற பொழுது, இறைவனுடைய திருத்தாள்களை தொழுகிற பொழுது இறைவனுடைய திருவருள் எங்களுக்கு கிடைக்கிறது. அதை மணிவாசகர் சொல்லுகிறார். இறைவனுடைய திருவடிகளை வாழ்த்தி பாற்றுகிறார். அந்த திருவடிகளை வாழ்த்துவதற்கு நமசிவாய மந்திரத்தை சொல்லுகிறார். இந்த நமசிவாய மந்திரம் நோய் தீர்க்கிற மந்திரமாக, உயர்ந்த மந்திரமாக இந்த நமச்சிவாய மந்திரம் இருக்கிறது. அவர் அங்கே இறைவனுடைய திருவடிகளை வாழ்த்துகிறார். அடுத்து அவற்றின் பிறப்பினை வியக்குகிறார். இந்த மண்ணுலகிலே ஆன்மாக்களை ஆதாரமாக கொண்டு மனித பிறவிகளை எடுக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆன்மாக்கள் இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த உடல் என்றோ ஒரு நாள் அழிந்து விடக்கூடியது. ஆனால் இந்த உடலுக்குள்ளே இருந்து இயக்கி கொண்டிருக்கிற ஆன்மா என்றுமே அழிவற்ற பொருள், இறைவனைப் போல நித்தியமான உண்மை பொருள். அந்த ஆன்மா புற இருள், புற பாசங்கள் இருந்து நீங்கி இறைவனுடைய திருவடிகளை அடைவதுதான் வாழ்வில் லட்சியம். மணிவாசகர் அந்த பிறப்பினுடைய இயல்பினை வியக்கிறார். அதன்பின் எண்பகை போற்றிகளால் எண்குணத்தாரை போற்றுகிறார். 8 போற்றிகள். எண்குணத் தன்பயத்தராதல், தூய உடம்பெனராதல், இயற்கை உணர்தல், முற்றுமுணர்வதாதல், இயல்பாகவே பாசங்கள் இருந்து விடுபடுதல், வரம்பிலின்பமுடைமை என்ற அந்த சிவப்பரம்புடைய எண் குணங்களை மணிவாசக பெருமான் 8 போற்றிகளினாலே அந்த சிவபுராணத்திலே சொல்லுகிறான். உயிர்களின் பிறப்பு வகைகள் இறைவனின் 5 தத்துவத்தை விளக்குகிறார். அந்த இறைவனுடைய 5 தத்துவம் சொல்லப்படுகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்கிற 5 தத்துவத்தை சிவபரம்பொருள் நடராஜ பெருமானாக நடனமாடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் ஆலயங்களிலே மகோத்சவ பெருந்திருவிழா இந்த 5 தத்துவத்தை உணர்த்தி நிற்கிறது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, நமச்சிவாய என்னும் மந்திர சொரூபம் வாழ்க, அந்த 5 எழுத்தின் பொருளாக இருக்கும் இறைவனுடைய திருவடிகள் வாழ்க. 5 எழுத்து நமசிவாய திருமேனியனாக சிவபரம்பொருள் தில்லை நடராஜ பெருமான் அங்கே தூக்கிய திருவடிகளோடு நடனமாடிக்கொண்டிருக்கிறான். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, நமச்சிவாய என்னும் மந்திர சொரூபம் வாழ்க, அந்த 5 எழுத்தின் பொருளாக இருக்கிற இறைவன திருவடி வாழ்க என்று குறிப்பிடுகிறார். இறைவனை காட்டிலும் இறைவனுடைய நாமத்திற்கு மகிமை இருக்கிறது.
இறைவனை காட்டிலும் இறைவனுடைய நாமத்திற்கு மகிமை இருக்கிறது. எனவே நமச்சிவாய என்னும் 5 எழுத்தை முதலில் கூறி அதன் பொருளாகிய இறைவனை பின்கூறுகிறார். இது சிவபுராணத்தினுடைய சிறப்பாக இருக்கிறது. அங்கே நமசிவாய என்னும் 5 எழுத்தை முதலில் கூறி அதன் பொருளாகிய இறைவனை பின்கூறுகிறார். அங்கே நமச்சிவாய மந்திரத்தினுடைய சிறப்பை மணிவாசகர் சொல்லுகிறார். எங்களுடைய பிறவி பிணியை அறுக்கிற மந்திரம் நமச்சிவாய மந்திரம். எங்களுடைய பிறவி பிணியை நீக்குகிற அருமருந்தாக இருக்கிறது. ஆன்மாக்களை இந்த பிறவிப்பிணி இருந்து நீக்கி இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கு வெளிப்படுத்துகிற மந்திரமாக நாங்கள் நமச்சிவாய மந்திரத்தை பார்க்கிறோம். அங்கே சிவபுராணத்திலே இமைப்பொழுதில் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்கிறார். இமைக்கும் அளவு காலம் கூட என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்காதவனுடைய திருவடிகள் வாழ்க என்று மணிவாசகர் சிவபுராணத்திலே சொல்லுகிறார். சிவபரம்பொருள் என்னோடு இருக்கிறான், எனக்குள்ளே இருக்கிறான். இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்பது போல இறை பரம்பொருள் எங்களுக்குள் இருந்து இயக்குகிறான், எங்களுக்கு வெளியிலிருந்தும் இயக்குகிறான். கடவுள் அனைத்துக்குள்ளும் உறைந்திருப்பவன் கடவுள். அந்த சிவபெரும்பொருள் என்னோடு நெருங்கி இருந்து என்னை ஆட்கொண்டு என்னை இயக்கி கொண்டிருக்கிறான் என்பதை மணிவாசகர் சொல்லுகிறார். கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்கிறார். திருப்பெருந்துறைக்கு தலைவன் வாழ்க. அங்கே திருப்பெருந்துறையிலே மீண்டும் மீண்டும் புறப்படுகிறோம் என்றால் நாங்கள் தொடர்ந்து வினைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். தீவினைகளை ஆற்றுவதன் காரணமாக மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே பிறவி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆன்மா பிறவியற்ற பேரானந்த நிலையை அடைய வேண்டுமானால், இறைவனுடைய திருவடிகளை அடைய வேண்டுமானால் ஆன்மா பக்குவம் அடைய வேண்டும். ஆன்மாவிடத்திலே ஞான ஒளி கைவரப்பெற வேண்டும். அந்த ஞான ஒளி கைவரப்பெறுகிற பொழுது ஆன்மா இறைவனுடைய திருவடிகளை அடைந்து கொள்ளுகிறது. இதைத்தான் மணிவாசருடைய வாழ்வியலும் நாங்கள் பார்க்கிறோம். மணிவாசகர் ஞானம் கைவரப்பெறுகிற பொழுது சிவபரம்பொருள் அங்கே குருந்த மரநிலே அவரை குருவடிவாக வந்து ஆட்கொள்ளுகிறான். இந்த பூமியிலே, இந்த மண்ணிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இந்த பிறவி சாகரம் என்கிற துன்பத்திலே துவழ்ந்து அழுந்தி கொண்டிருக்கிறோம். இந்த பிறவியிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்குரிய அருமருந்து இந்த திருவாசக பாடல் சிவபுராணம் இருக்கிறது. உலகியல் வாழ்வியலும் சிவபுராணத்தை பாடுகிறோம். இந்த ஆன்மா உடலை விட்டு நீங்குகிற பொழுதும் சிவபுராண பாடல்களை கட்டாயம் படிக்க வேண்டும். அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற சிறப்பு சிவபுராண பாடல்களுக்கு இருக்கிறது. அங்கே சிவபுராண பாடலுடைய இறுதியை பார்க்கிற பொழுது சொல்லிய பாட்டின் பொருளந்து சொல்லுவார் செல்வர்